அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி மா தஸாலு கதமா அபுதின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன் அன் உமுரிஹி ஃபீமா அஃப்னாஹு வ அன் சபாபிஹி ஃபீமா அப்லாஹு வ அன் மாலிஹி மின் ஐன அல்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு வ அன் இல்மிஹி மாதா அமில ஃபீஹ். தீர்ப்பு கியாமத் நாளன்று 4 கேள்விகள் கேட்கப்படாத வரையில் யாருடைய பாதங்கள் இருந்த இடத்தை விட்டு அசைய முடியாது. அவை 1 வயதை எந்த வழியில் செலவழித்தாய், 2 வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய், 3 செல்வத்தை எந்த வழியில் சம்பாதித்தாய், அதை எவ்வாறு செலவழித்தாய், 4 கற்ற கல்வியின் தனது அறிவின்படி எந்த அளவு அமல் செய்தாய். நூல் தர்கிப். சிறப்பிற்குரிய சஹாபியான ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கியாமத்து நாளில் மக்கள் அனைவரும் முன்னிலையில் என்னிடத்தில் நீ கற்ற கல்வியின்படி எந்த அளவு அமல் செய்தாய் என்று கேட்கப்படுவதையே நான் மிகவும் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட படைப்பினங்களிலே மிக கெட்ட படைப்பு யார் என்று கேட்குறாங்க. கெட்ட விஷயங்களை பற்றி கேட்காதீங்க, நல்லவைகளை பற்றியே கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மிக கெட்ட படைப்பு தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்யாத தீய ஆலிம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுது பில்லாஹி மின்ஹா. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது, தீனுடைய கல்வி 2 வகைப்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாத்துறதை தவிர, ஒன்று வாயளவில் மட்டும் இருக்கும், 2வது உள்ளத்தில் அதன் குறைபாடு இருக்காது. இப்படிப்பட்ட கல்வி அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியது. நவுது பில்லாஹி மின்ஹா. 2வது வகை கல்வி உள்ளத்திலும் குணம் செய்கிறது. அதாவது இந்த கல்வினால் அமல் உண்டாகும். இதுவே பயனுள்ள கல்வியாகவும் அவங்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே வெளிப்படையான பொதுவான மார்க்க கல்வியுடன் ஆத்மீக கல்வி கற்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதனால் உள்ளம் பரிசுத்தமடையும். பிறகு அமல் செய்வது எளிதாகும். இதயத்தில் குணம் செய்யாத வாயளவில் மட்டும் கல்வி இருந்தால் இந்த கல்வியின்படி எந்த அளவு நம்ம அமல் செய்தாய் என்று கியாமத் நாளில் கேள்வி கேட்கப்பட்டு குற்றம் சாட்டப்படும். இன்னும் பல ஹதீஸ்கள் அது பற்றி கடினமான எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. எனவே தவத்துடைய அழைப்புடைய வேலையை செய்பவர்களும் இத்தகைய எச்சரிக்கையை விட்டு தப்புவதற்காக தங்களது வெளிப்படையான மற்றும் உள்ளம் சம்பந்தப்பட்ட அமல்களை சரி செய்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரந்த கருணையினால் நாம் அனைத்து ஆலிம்களுக்கும் நல்லடியார்களுக்கும் அகப்புற சீர்திருத்தம் அடைய அருள் புரிவானாக. ஆமீன்.